முடி உதிர்தல் இப்ப இருக்க தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு நாளைக்கு 100 முடிகள் வரை உதிர்வது இயற்கையானது. ஆனால் அதற்கு மேல் கொட்டுவது கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. அலோபேசியா, லூபஸ், தைராய்டு போன்ற பிரச்சனைகளும் முடி கொட்டுதலுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். எனவே முதலில் முடி உதிர்தலை கட்டுப்படுத்த அதற்கான சரியான காரணத்தை கண்டறிவது மிகவும் அவசியம். நம் மயிர்கால்கள் பலவீனம் அடையும் போது முடி உதிர்வது உண்டாகிறது. மயிர்கால்களை வலுவாக வைக்க கெரட்டின் போன்ற போஷாக்குகள் அவசியம். முடி உதிர்களை போக்க இங்க சொல்லியிருக்கிற இயற்கை முறைகளை நம்ம பின்பற்றி வரலாம். இந்த இயற்கை பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் முடி உதிர்தல் பிரச்சனையை தடுத்து கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர். முதல்ல சின்ன வெங்காயம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதை நன்றாக அரைத்து அதோட சாற்றை மட்டும் பிழிந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது பிழிந்த சாற்றை உச்சந்தலையில் தடவி 15 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். வெங்காயச்சாறு தலையில் உள்ள அனைத்து இடங்களிலும் பரவ வேண்டும். பின்னர் ஷாம்பு அல்லது அரப்பு கொண்டு அலசி விடுங்கள். வாரத்திற்கு 2 முறை பயன்படுத்தி வந்தால் கூந்தலுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். வெங்காயத்தில் உள்ள சல்பர் கெலோஜன் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. இரண்டாவது தேங்காய் எண்ணெய். மிதமான சூட்டில் இருக்கும் தேங்காய் எண்ணெயை முடியில் உள்ள வேர்களில் படும் வரை மசாஜ் பண்ண வேண்டும். பின்னர் 1 மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். அதே போல் தேங்காய் பாலிலும் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் முடி கொட்டுவதை குறைக்கிறது. இதில் பொட்டாசியம், இரும்புச்சத்து போன்றவை உள்ளன. எனவே முடி கொட்டுவதை தடுக்க தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். மூன்றாவது பூண்டு. பூண்டுகளை சின்ன துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து லேசாக சூடு பண்ணி அதை ஒரு 30 நிமிடம் உச்சந்தலையில் வைத்து நல்லா மசாஜ் பண்ண வேண்டும். பின்னர் ஷாம்பு அல்லது அரப்பு கொண்டு அலாசி விடுங்கள். பூண்டில் உள்ள சல்பா முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. இதனை பாரம்பரிய முடி பராமரிப்பில் பயன்படுத்துகின்றனர். நான்காவது மருதாணி. 250 மில்லி கடுகு எண்ணெயில் 60 கிராம் மருதாணி இலையை சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு வடிகட்டி டப்பாவில் வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். மருதாணி ஹேர் பேக் முடிக்கு நல்ல கலரை தரும். கண்டிஷனராகவும் பயன்படுத்திக்கலாம். மருதாணி முடியை வேரிலிருந்து வலுப்படுத்துகிறது. ஐந்தாவது செம்பருத்தி. செம்பருத்தி பூவை நசுக்கி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கலந்து பேஸ்டாக செய்து கொள்ள வேண்டும். அந்த பேஸ்டை 1 முதல் 2 மணி நேரம் தலையில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவி விடுங்கள். செம்பருத்தி முன்கூடிய நரையை தடுக்கிறது, பொடுகையும் குறைத்துவிடும். ஆறாவது நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாறு இல்லை என்றால் நெல்லிக்காய் பொடி, அதன் கூட லெமன் ஜூஸ் சேர்த்து பேஸ்ட் பதம் வந்ததும் தலையில் அப்ளை பண்ண வேண்டும். இதனை வெந்நீரில் கழுவ வேண்டும். வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடைசன் முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகிறது. முட்டை. ஆலிவ் எண்ணெயில் ஒரு முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். அதை தலையில் தேய்த்து 15 முதல் 20 நிமிடங்கள் வரை ஊற வைக்க வேண்டும். பின்னர் குளிர்ந்த நீரில் லேசான ஷாம்பு போட்டு கழுவ வேண்டும். முட்டையில் சல்பர், பாஸ்பரஸ், செலினியம், அயோடின், துந்தநாக போன்ற வளமான பொருட்கள் இருப்பதால் முடி கொட்டுவதை தடுத்து வளர உதவுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர்.